இலங்கையே இப்போது உலுக்கி போட்டிருக்கின்ற மிக பெரும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பௌத்த தேரர்கள் இப்படி செய்வார்களா என்ற அடிப்படையிலே கேள்வி கேட்கின்ற அளவிற்கு ஒரு மிக பெரும் சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. அதுதான் இந்த விடயம். அதாவது பௌத்த தேரர்கள் குழு 22 பேர் கொண்ட பௌத்த தேரர்கள் குழு குஸ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்களை கடத்தி வந்த இடத்திலே கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே சிக்கி இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். என்ன விடயம் எது என்று பார்க்கின்ற போது கடந்த 22ஆம் திகதி அளவிலே இலங்கையிலிருந்து ஒரு குழு, அதாவது பௌத்த தேரர்கள் குழு, உயர்கல்வி பல்வேறு இலங்கையினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் உயர்கல்வி கற்று வருகின்ற பௌத்த தேரர்கள் குழு, இளம் பௌத்த தேரர்கள் குழு அவர்களுடைய தர்மகத்தாவினுடைய அனுசரணையிலே கடந்த 22ஆம் திகதி தாய்லாந்து நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். தாய்லாந்து நாட்டிற்கு அங்கே சென்றவர்கள் அங்கிருந்து, அதாவது பௌத்த ஆடைகளை எல்லாம் களைந்துவிட்டு சாதாரணமான மனிதர்களை போன்று ஆடைகளை உடுத்தி கொண்டு அங்கே என்னென்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகளையும் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் சார்ந்த சில புகைப்படங்கள் வந்திருக்கின்றது. மது அருந்துவது போன்றும் புகைப்பிடிப்பது போன்றும் சில பெண்களோடு இருப்பது போன்ற புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. எனவே அங்கே அவர்கள் பௌத்த, அதாவது இந்த மதகுருவினுடைய ஆடைகளை களைந்துவிட்டு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்துவிட்டு நாடு திரும்பி இருக்கின்றார்கள். நேற்று 25ஆம் திகதி நள்ளிரவிலே, அதாவது இரவு வேளையிலே நாடு திரும்பி இருக்கின்றார்கள். விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இந்த குழு திடீரென விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லது இப்படி வருகின்ற பௌத்த தேரர்கள் மீது சந்தேகம் கொண்டு அந்த தேரர்கள் அங்கே விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடைமைகள் சோதனையிடப்பட்டிருக்கின்றது. அந்த உடைமைகள் சோதனையிடப்பட்ட போதுதான் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான விடயம், 1.1 பில்லியன் வரையிலே அங்கே அவர்கள் இலங்கைக்கு கடத்தி வந்திருக்கின்றார்களாம். 1.1 பில்லியன் அல்லது 110 கோடி இலங்கைக்கு கடத்தி வந்திருக்கின்றார்கள் என்றால் வெறும் பணம் அல்ல, மாறாக போதைப் பொருளை கடத்தி வந்திருக்கின்றார்கள். அதுவும் நூதனமான முறையிலே இந்த போதைப் பொருள் கடத்தி வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பௌத்த தேரர்கள் எல்லோருமே இளம் நிலை பௌத்த தேரர்கள். இவர்கள் இலங்கையினுடைய பல்வேறு பாகங்களிலும் உயர்கல்வி கற்று வருகின்றார்களாம். தனியார் கல்வி நிலையங்களே உயர்கல்வி கற்று வருகின்றார்களாம். எனவே அவர்கள் நூதனமான முறையிலே, குறிப்பாக இந்த கல்விக்கு தேவையான உபகரணங்களை கொண்டு வருவதை போன்று அதற்குள்ளே மறைத்து இந்த குஸ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதோடு இனிப்பு வகைகள், அதாவது இனிப்பு வகைகளை வாங்கி அந்த சூக்கெட்ஸுக்குள்ளே அந்த போதைப் பொருட்களை மறைத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் 110 கிலோ இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிக பெரும் தொகை. அதாவது 110 கோடி ரூபாய் என்றால் அது ஒரு மிக பெரும் தொகை. இதுவரையிலே இலங்கையினுடைய கடல் எல்லை, அதாவது தெற்கு கடல் எல்லைகளில் தான் இப்படியான போதைப் பொருட்கள் சிக்கியதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பெரும் தொகையான போதைப் பொருட்கள் சிக்கி வந்தது. ஆனால் அதுவும் விமான நிலையத்தினூடாக மதகுருக்களை அதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. 110 கிலோகிராம், ஒவ்வொரு தேரர்களிடமும் 5 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள், குஸ்வகை போதைப் பொருட்கள் இருந்தது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே அவர்கள் இப்போது எல்லோரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தொலைபேசிகள் பரிசோதனையிடப்பட்ட போதுதான் அவர்கள் பௌத்த தேர்களை விட, அதாவது ஒரு பௌத்த தேர்கள் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்தது புகைப்படம் அந்த அவர்களுடைய தொலைபேசியிலே பதிவாகி இருக்கின்றதாம். இதற்கிணங்க இப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரையிலே இலங்கைக்குள்ளே இவ்வளவு பெரிய தொகை போதைப் பொருளோடு எந்த பௌத்த தேர்களும், இந்த அளவுக்கு பௌத்த தேர்கள் கைது செய்யப்படவில்லை என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. எனவே பௌத்த தேர்கள் இப்படியெல்லாம் செய்வார்களா என்றெல்லாம் கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றது. இப்படியானவர்களை விட்டால் கொஞ்ச காலத்திலே வளர்ந்து இவர்கள் தான் இனவாதிகளாகவும், குறிப்பாக கொஞ்சம் பௌத்த தேர்கள் திரிகின்றார்கள், பேரை சொல்ல விரும்பவில்லை, அவர்களை போன்ற ஒரு நிலையிலே இவர்கள் வளர்ந்து வருவார்கள். இவர்களையும் மக்கள் நம்பி இவர்களின் பின்னால் செல்வார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே இப்போது இந்த பௌத்த தேர்கள் குழு கைது செய்யப்பட்டு கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இலங்கைக்குள்ளே போதைப் பொருளை எப்படியோ கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்பது மிக பெரும் திட்டமாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கைக்குள்ளே போதைப் பொருள் சார்ந்து கடுமையான நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்பட்டு வருகின்றது. போதை ஒழிப்பு என்பது இந்த அரசாங்கத்துடைய முதன்மை நோக்கம் என்பது, அதோடு பாதாள உலக குழுவை இல்லாமல் ஒழித்தல் என்பது முதன்மை நோக்கமாக இந்த அரசாங்கம் செய்து வருகின்றார்கள். ஊழல், போதை ஒழிப்பு, பாதாள உலக குழுவை இல்லாமல் ஆக்குவது என்பது இந்த அரசாங்கத்துடைய முதன்மை நோக்கமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு பாகங்களிலும் கடும் நடவடிக்கைகளை எடுத்து பெரும் தொகையான போதைப் பொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு விட்டது. குறிப்பாக கடலிலே இருந்து சர்வதேச கடல் எல்லை ஊடாக இலங்கைக்குள்ளே நுழைய வருகின்ற பல போதைப் பொருள் படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கப்பல்கள் கைப்பற்றப்பட்டு அதனூடாக மீன்பிடி கப்பல்கள் கைப்பற்றப்பட்டு அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு கடும் விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் இலங்கைக்குள்ளே எப்படியாவது
போதைப் பொருளை கொண்டு வர வேண்டும் என்று அந்த முயற்சிக்கின்ற ஒரு குழு இந்த பௌத்த தேர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பௌத்த தேர்களுடைய ஆசையை பயன்படுத்தி இப்போது அவர்களூடாக இந்த போதைப் பொருளை உள்ளே கொண்டு வர முயற்சித்து அதுவும் சிக்கிவிட்டது என்பது மிக முக்கியமான விடயம். 110 கிலோ என்றால் அது மிக பெரும் தொகை, அதுவும் 110 கோடி ரூபாய் பெறுமதி வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சிக்கியது பௌத்த தேர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் அர்ஜுனா ராமநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய காணிக்குள்ளே 2 பெண்கள் அத்துமீறி நுழைந்ததாக என்று சொல்லிக்கொண்டு அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்களை அச்சுறுத்துகின்ற காணொலிகள் நாம் வெளியாகி இருந்தது. பின்னர் பார்க்கின்ற போது இந்த செய்தியிலே அதுவும் அந்த 2 பெண்கள் இதிலே ஒரு பெண் கைது செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஒரு வயது குழந்தையினுடைய தாய் கைது செய்யப்பட்டு 29ஆம் தேதி வரையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. திடீரென்று ஒரு காணொலி வெளியாக இருந்த சற்று நேரத்திற்கு முன்னர் அந்த காணொலியிலே அந்த பெண் அர்ஜுனாவை கல்லால் தாக்குவது போன்றும் அர்ஜுனா துப்பாக்கியை கொண்டவரை அச்சுறுத்துவது போன்றும் இருக்கின்றது. அதிலே ஒரு பெண் சொல்கின்ற கருத்து ஏன் என்னை அடித்தா என்று சொல்லிக் கொண்டுதான் அவர் அங்கே கல்லால் அவரை எறிந்து தாக்குகின்றார். அப்படி என்றால் அர்ஜுனா ராமநாதன் முன்னர் அந்த பெண்ணை எட்டி உதைத்து இருக்கின்றார் என்பது தெரிய வருகின்றது. ஆனால் என்னமோ போலீசாரிடம் சென்று அவர் அந்த பெண் மீது சில ஆதாரங்களை காட்டி, அதாவது அவர்கள் காணொலி எடுத்து விடுவார்கள் எப்படியோ அர்ஜுனா ராமநாதன் குழு, அதனை காட்டி அந்த பெண்ணை இப்போது கைது செய்திருப்பதாகவும் இது கொஞ்சம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக இவருடைய கையிலே யார் துப்பாக்கியை கொடுத்தது என்ற அடிப்படையில் கேள்விகள் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றது. அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாகவும் இந்த விடயம், அதாவது அவர் மீதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அந்த பெண்கள் செய்தது தவறு என்றும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே இப்போது பெண் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.